So when life becomes tough, வாழ்க்கை கடினமானதாய் இருந்தாலும், when life is surrounded by problems, God will change all the situations in my life. It's a purpose that continues in the eternity. அது பரலோகம் வரைக்கும் போகக்கூடிய காரியமா இருக்கிறது. That is why God has called you today. அதனால Jesus said, I will go and prepare a place for you. When you start to meditate upon the good works of God in your life, கர்த்தர் செய்த நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே நினைத்து அதை யோசித்து தியானிக்கும் போது, தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கு. hallelujah. ஹல்லேலூயா. So in the wilderness life that we live, நாம் ஒரு வனாந்தர வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். God has set before us examples on how we should live and how we should not live before God. நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். And the life of the people of Israelites in the wilderness is a best example. எஸ், வனாந்தரத்திலே வழி நடந்த இஸ்ரவேல் மக்கள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறார்கள். The verse 7 says that they may set their hope in God and not forget the works of God. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும். Hallelujah. Hallelujah. So as a child of God, it is very important not to forget the works of God in our life. தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக முக்கியமாய் ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எந்த காரியங்களையும் நாம் மறக்க கூடாது. When the Israelites were traveling, journeying in the wilderness, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணப்பட்டு வரும்போது God showed his faithfulness. கர்த்தர் அவர்களுக்கு உண்மை உள்ளவராகவே இருந்தார். God provided for all their needs. அவர்களுக்கு என்ன தேவை இருந்ததோ எல்லாவற்றையும் தேவன் வனாந்தரத்திலே சந்தித்தார். We can list out so many needs that God fulfilled in their life. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக தேவைகளை அற்புதமாய் நடத்தினார். He gave them manna in the wilderness. அவர்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தார். He turned water, the bitter water into sweet water. கர்த்தர் கசப்பான அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். And he made the water to come out of the rock. ஆண்டவர் கன்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். And he also led them as a pillar of cloud and a pillar of fire. ஒவ்வொரு நாளும் மேக சம்பமாய் அக்னி சம்பமாய் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். And these people saw the great miracles of God. கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுடைய மிகப்பெரிய வல்லமையை கண்டார்கள். They saw the Red Sea parted before their own eyes. அவர்கள் கண்களுக்கு முன்பாக செங்கடல் இரண்டாய் பிளந்ததை கண்டார்கள். And they saw the Lord destroying the enemies before their eyes. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சத்துருக்களை முறியடித்ததை கண்டார்கள். But still we can see that the Israelites grumbled against God. ஆனால் தொடர்ந்து அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். When problems came, பிரச்சனைகள் வரும்போது, when life became tough, வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வரும்போது, they started to grumble and murmur unto God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். Bible says that God calls them a stubborn and a rebellious generation. கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் கடின மனமுள்ள முரட்டாட்டம் உள்ள மக்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. A generation that did not set their heart right before God. அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய இருதயத்தை அவர்கள் நேராக்கவில்லை. Hallelujah. Hallelujah. So what was the problem here? என்ன பிரச்சனை இங்கே நடக்கிறது? Even though the Israelites saw the miracles of God, எத்தனையோ அற்புதங்களை அந்த ஜனங்கள் கர்த்தரால் செய்யப்பட்ட காரியங்களை பார்த்திருந்தும் கூட, and they could experience the greatness of God, கர்த்தருடைய மிகப்பெரிய வல்லமை அவர்கள் அனுபவித்திருந்தும் கூட, they had the hope in God, அவர்கள் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருந்தும் கூட, but they could not have that steadfast hope in the Lord. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு உறுதியான நம்பிக்கை தேவன் மேல் இல்லாமல் இருந்தது. Hallelujah. Hallelujah. Today God says, இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார், we need to have that steadfast hope in the Lord. நமக்கு தேவன் மேலே ஒரு உறுதியான நம்பிக்கை தேவையா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We hear so many testimonies. நாம் இங்கே நிறைய சாட்சிகளை கேட்கிறோம். We hear people talking about healing from the sickness. கர்த்தர் வியாதியிலிருந்து சுகம் கொடுத்ததை நாம் கேட்டிருக்கிறோம். We hear testimonies about people talking how God delivered them from the problems in their life. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து தேவன் தங்களை எப்படி விடுதலையாக்கினார் என்கிற சாட்சியை நாம் கேட்டிருக்கிறோம். And while we hear those testimonies, ஏன் இந்த சாட்சிகளை நாம் கேட்கிறோம்? at that moment we become so hopeful. அந்த நேரத்திலே நாம் கேட்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது. We believe that God will definitely do.
கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார் என்று நம்புகிறோம். But in our life, when things doesn't change, ஆனால் வாழ்க்கையில சில மாற்றங்கள் வராமல் போகும்போது we become so worried in our life. நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கவலைகள் வருகிறது. We start to complain. நாம் ஆண்டவரிடத்திலே நான் கம்ப்ளைன்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். We start to backslide from the presence of God. பல நேரங்களிலே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நாம் பின்வாங்கி போய் விடுகிறோம். Hallelujah. Hallelujah. God says that we need to have a steadfast hope in the Lord. ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை தேவன் மேலே காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. So when life becomes tough, வாழ்க்கை கடினமானதாய் இருந்தாலும், when life is surrounded by problems, நம்முடைய வாழ்க்கை சுற்றிலும் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் போதும், when you are surrounded by enemies, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சுற்றிலும் சத்துருக்கள் காணப்படும் போதும், remember the good works of God. நீங்கள் தேவனுடைய நல்ல கிரியைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. We should never forget the good works of God in our life. நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மையான நல்ல காரியங்களை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. Hallelujah. Hallelujah. So generally, when you see a student who is studying in a school or college, நாம ஒரு மாணவனை நாம் பார்ப்போம் என்றால், அவன் கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ படித்துக் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். they need to prepare for their exams. அவர்கள் தங்களுடைய பரீட்சைக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். In order to write the exams well, they have to prepare. அவர்கள் அந்த எக்ஸாமை எழுதுற வரைக்கும் அதை படித்துக் கொண்டிருப்பார்கள். So if they prepare well, அவர்கள் நன்றாய் ஆயத்தப்படுத்தின பிறகு on the day of exam, அந்த எக்ஸாம் நாள் வரும்போது, in the examination hall, we should never forget the good works of God in our life. For what they have learned. அவர்கள் என்ன படித்தார்கள் என்பதை அதை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். Hallelujah. Hallelujah. So if they don't prepare themselves well, அவர்கள் அந்த பாடத்தை சரியாய் ஆயத்தப்படுத்தாமல் இருந்தால், they will be blank in the exam hall. எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. Hallelujah. Hallelujah. So in the same way, அதே போலதான் when we go through testing times in our life, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோதனையின் பாதையிலே போய் கொண்டிருக்கும்போது, it is very important to remember the good works of God in our life. மிக மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாம் திரும்ப திரும்ப யோசித்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. So when you start the wonderful ways that God has led you, the God who has led you in the wonderful ways in the past, கடந்த காலங்களிலே ஆண்டவர் மகிமையாய் நம்மை நடத்தி வந்ததை நாம் யோசிக்காமல் இருந்தால், and when you start to think about that, கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் யோசிக்கும் போது, you will have that fast hope in your heart. ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்துக் கொள்ளும் போது நமக்கு ஆண்டவர் மேல ஒரு உறுதியான நம்பிக்கை உண்டாகிறது. Hallelujah. Hallelujah. When you start to meditate upon the good works of God in your life, கர்த்தர் செய்த நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில நினைத்து அதை யோசித்து தியானிக்கும் போது, God will give you a steadfast hope in your heart. கர்த்தர் உங்கள் இருதயங்களுக்குள்ளாக ஒரு உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. The God who led me in my past, ஆண்டவர் கடந்த காலங்களிலே நம்மை நடத்தினார். the God who helped me in my difficult situations, நம்முடைய கடந்த கால வாழ்க்கை ஒரு போராட்டமான நிலைமையிலே கர்த்தர் நம்மை நடத்தினார். and the same God will lead me today. அதே தேவன் இந்த வரக்கூடிய காலங்களிலும் என்னை நடத்துவார். The same God will deliver me from the problems I face today. அதே தேவன் இன்றைக்கு நான் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுதலையாக்குவார். Hallelujah. Hallelujah. We should never lose our hope in the Lord. நாம் ஒருபோதும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் இழந்து விடக் கூடாது. Hallelujah. Hallelujah. So the problem of the Israelites is, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், they saw the wonderful miracles of God. அவர்கள் கர்த்தருடைய மகிமையான வல்லமையான காரியங்களை கண்டார்கள். They knew how great is our God. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்திருந்தார்கள். But still they forgot, when problems came, they could not have hope in the Lord. ஆனால் பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் தேவனை மிக எளிதாய் மறந்து போனார்கள். Hallelujah. Hallelujah. So because they did not have that steadfast hope, அவர்கள் தேவன் மேலே அந்த உறுதியான நம்பிக்கை வைக்காமல் போனதுனாலே, they could not enter the promised land. அவர்கள் அப்படி அந்த உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போனபடியினாலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ளே அவர்களாலே போக முடியவில்லை. Hallelujah. Hallelujah. So today, this morning, God is calling us to have that steadfast hope in Him. இந்த காலவேளையிலும் ஆண்டவர் மேல உறுதியான நம்பிக்கை வைக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். Hallelujah. Hallelujah. So every day in our life,
when we wake up in the morning, we need to praise God. ஒவ்வொரு நாள் காலையில எழும்பும் போதும் நாம் தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். Praise God for the wonderful day that He has added in our life. கர்த்தர் ஒவ்வொரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் அவரை நன்றியோடு துதிக்க We வேண்டும். should praise Him for the good strength and health that He has given us. அவர் நமக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக பலத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். We should praise God for His faithfulness in our life. அவர் நம்முடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. So when you start to praise God, நீங்கள் அப்படி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது your heart will be filled with steadfast hope in God. ஆமென். உங்கள் இருதயமானது ஒரு உறுதியான நம்பிக்கையினால நிரம்ப ஆரம்பிக்கும். Hallelujah. Hallelujah. So when you allow the worldly thoughts and worldly pressures and problems to fill your heart, இந்த உலகத்தின் கவலைகள் பாரங்கள் உங்கள் இருதயங்களை நிரப்பும்படியாக நீங்கள் அனுமதித்தீர்களானால் it will deviate your hope from the Lord. உங்கள் இருதயத்தை தேவன் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு அந்த காரியங்கள் திசை திருப்பிவிடும். But rather fill your heart with this praise. ஆனால் உங்கள் இருதயத்தை தேவனுடைய துதியினாலே நிரப்பும் போது, Fill your heart with this word. கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பும் போது, Because when you start to fill your heart with this word, you will be hopeful in the Lord. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்ப ஆரம்பிக்கும் போது உங்கள் இருதயம் உறுதியான நம்பிக்கை உடையதாய் மாற ஆரம்பிக்கும். Hallelujah. Hallelujah. So today, if you want to have that steadfast hope, remember the good works of God. இந்த காலவேளையில ஒரு உறுதியான நம்பிக்கை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்துக் கொள்வோம். Hallelujah. Hallelujah. So in our life, it is very easy for us to remember the evil things that happened. நம்முடைய வாழ்க்கையில நடந்த தவறான காரியங்களை, பொல்லாத காரியங்களை நாம் சிந்திப்பது மிக ஈஸியான ஒரு எளிதான ஒரு காரியமா இருக்கும். We will not very easily forget the evil things that happened in our life. நம்முடைய வாழ்க்கையில நடந்த தீமையான காரியங்களை நாம் சீக்கிரம் மறந்து விட மாட்டோம். We will not forget the people who did wrong in our life. சில மக்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்த தவறான காரியங்களை நாம் எளிதில் மறக்க மாட்டோம். We will not forget the evil words that people spoke against us. மக்கள் சிலர் நம்மை குறித்து விரோதமாய் பேசின காரியங்களை நாம் ஈஸியா மறந்துட மாட்டோம். But sometimes, many times, we forget the good works of God. ஆனால் பல நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் வேகமாய் மறந்து விடுகிறோம். God has done so many good works in our life. ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். And God says, remember my good works. கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். Remember my miracles in your life. நான் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள். Remember, I am the Jehovah Jireh. நான் உங்களுக்கு யெகோவா ஈரேயா இருக்கிறேன். Remember, I am the one who will not forsake you. நான் உங்களை மறவாத தேவனாய் இருக்கிறேன். Remember, I am the one who will lead you as a chief shepherd. நான் உங்களை வழிநடத்துகிற பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. So let us remember the good works of God. நாம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போமாக. Let us read a verse from Psalms 103 verse 2. 103 சங்கீதம் 2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Hallelujah. Hallelujah. You know, Psalmist says, bless the Lord, O my soul, and forget not all his benefits. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. So the psalmist is talking to his own soul. இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்துமாவுக்கு அவன் இங்கே சொல்லிக் He is கொண்டிருக்கிறான். telling to his own soul, அவனுடைய சொந்த ஆத்துமாவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Hallelujah. Hallelujah. So this morning we should say, when you pray to God, we should pray from the bottom of our hearts. நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. We need to pray from the bottom of our hearts. நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். Not just simply speaking to God. அவரிடத்திலே நாம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. We should pray with earnestly. நாம் ஊக்கமாக அவரை நோக்கி நாம் ஜெபிக்க We வேண்டும். should submit ourselves completely before God. கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை முற்றுமாய் அர்ப்பணித்து அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். It is not because of our own strength. அது நம்முடைய சொந்த பலத்தினால முடிகிறது அல்ல. It is not because of our mind or our knowledge that we have.
நம்முடைய சொந்த பலத்தினாலோ ஞானத்தினாலோ அல்ல. It is only because of God. நாம் இருப்பது தேவனுடைய கிருபையே. It is only because of God we are here today. நாம் தேவனுடைய கிருபையினால தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். It is because of His absolute grace that God has given us in our life. கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டதனால தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். A grace that never changes. கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் மாறாது. And He is pouring out His grace every day in our life. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய கிருபை நம்ம மேல ஊற்றுகிறவராய் இருக்கிறார். And Psalmist says, "Bless the Lord, O my soul." சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Today, speak to your soul and say, "Bless the Lord, O my soul." இந்த நாளிலே உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Forget not all His benefits. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Remember the good works of God. கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்துக்கொள். Remember the wonderful deeds and miraculous deeds of God in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. When you start to remember and meditate upon that, ஆண்டவருடைய காரியங்களை நீங்கள் நினைத்து அதை துதிக்க ஆரம்பியுங்கள். and when you start to do that, you will have that steadfast hope in your heart. அப்படி நீங்கள் அவருடைய அற்புதங்களை அதிசயங்களை நினைத்து பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்கள் இருதயங்களானது ஒரு உறுதியான நம்பிக்கையினாலே நிரப்பப்படும். Hallelujah. Hallelujah. So we need to pray every day. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். If you want to experience the steadfast hope, we need to pray every day. உங்கள் இருதயத்திலே உறுதியான நம்பிக்கை வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். We need to seek the Lord every day in our life. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். As a family, we have to seek the Lord. நாம் குடும்பமாய் கர்த்தரை தேட வேண்டும். In person, we have to seek the Lord. தனித்தனியாய் கர்த்தரை தேட வேண்டும். And it is very important. Only then we can experience that steadfast hope in our life. அப்படி நாம் தேடினால் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்திலே இந்த உறுதியான நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Secondly, இரண்டாவதாக let us turn our Bibles to Hebrews chapter 4 verse 14. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Hallelujah. Hallelujah. The end part of the verse says, "Let us hold fast our confession." அந்த வார்த்தையினுடைய வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். Hallelujah. Hallelujah. We worship a God who is a great high priest. நாம் ஆராதிக்கிற தேவன் பிரதான மேய்ப்பராய், பிரதான ஆசாரியராய் காணப்படுகிறார். Bible says that we have a great high priest who passed through the heavens. வேதம் சொல்லுகிறது, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் let us hold fast our confession. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். Hallelujah. Hallelujah. So this morning God has called us for a greater purpose. இந்த காலை வேளையில ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். For each and everyone who are sitting here, இந்த காலை வேளையில இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. God did not just simply call you into His presence. உங்களை தேவ சமூகத்திலே சாதாரணமாக தேவன் கொண்டு வரவில்லை. When He called you, உங்களை அழைக்கும் போது He called you with a greater purpose. மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. And He want to fulfill that purpose in your life. ஆண்டவர் அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர். And in order to fulfill that, அதை ஆண்டவர் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது it is very important to look unto Jesus. நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது, கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. It says, let us hold fast to the confession, our confession. நம்முடைய அறிக்கையை நாம் உறுதியாய் அறிக்கையிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. Hebrews chapter 3 verse 1 says, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், Hallelujah. Hallelujah. It says the high priest of our confession, Jesus Christ. Consider. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு. Hallelujah. Hallelujah. So consider the creator, our Lord Jesus Christ. இங்கே நாம் வாசிக்கிறோம், consider the apostle and high priest of our confession, Jesus Christ. ஆமென். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை
கவனித்து பாருங்கள். Hallelujah. ஹalleluya. So இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்த காரியங்கள். Hallelujah. இந்த உலகத்திலே நமக்காக அவர் வந்தார். இந்த மனுக்குலத்திலே ஒரு மனுஷனாய் அவர் அவதரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாய் கல்வாரி சிலுவையிலே முழுமையுமாய் ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. இந்த காலை நேரத்தில் அதை கவனித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்முடைய குமாரன் நமக்காக கொடுத்தார். குமாரன் தம்மையே முழுமையுமாய் தம்மை அர்ப்பணித்தார். ஹalleluya. இந்த காலை நேரத்தில் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. Jesus said, I will go and prepare a place for you. ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்ப வருவேன் என்று சொன்னார். And I will come back and I will take you with me. நான் திரும்ப வந்து உங்களை என்னோடு கூட நான் அழைத்து செல்வேன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Philippians chapter 3 verse 14 says, பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Hallelujah. Hallelujah. So Paul says, I press forward. பவுல் சொல்லுகிறார், நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். Hallelujah. Amen. I press forward towards the goal for the prize of the upward call of God. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். Hallelujah. Hallelujah. So this morning we need to remember that our calling is not an earthly calling but an heavenly calling. நாம் இந்த காலவெளியில ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பு இந்த உலகத்துக்குரியதல்ல, அது பரலோக அழைப்பா இருக்கிறது. God's purpose on your life is greater purpose. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கம் மிகப்பெரிய நோக்கமா இருக்கிறது. It is a purpose that doesn't end in this world. அந்த நோக்கமானது இந்த உலகத்தோடு முடிவடைந்து விடுவதில்லை. It is a purpose that continues in the eternity. அது பரலோகம் வரைக்கும் போகக்கூடிய காரியமா இருக்கிறது. That is why God has called you today. அதனால தான் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். That is why God is shedding his precious blood on the cross. அதற்காகவே தேவன் உங்களுக்காக தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். Hallelujah. Hallelujah. So Jesus Christ, he came to this world not only to fulfill our earthly needs. ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது நம்முடைய பூமிக்குரிய காரியங்களை நிறைவு செய்வதற்காக மாத்திரமல்ல, but also to make us the partakers of the heavenly calling. நாம் பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலே இருப்பதற்காகவும் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்த வந்தார். Hallelujah. Hallelujah. So today, this morning, this must be our confession. இதுதான் இந்த காலவெளியிலே நம்முடைய அறிக்கையா இருக்க வேண்டும். You know, we are called for a greater purpose. நாம் ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And my Jesus died for me on the cross. ஆண்டவராகிய இயேசு எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். He died for my sin. அவர் என்னுடைய பாவத்துக்காய் மரித்தார். He died for my shame. அவர் என்னுடைய வெட்கங்களுக்காய் மரித்தார். He died for my curses. அவர் என்னுடைய சாபங்களுக்காய் மரித்தார். He died to remove all the darkness in my life. கர்த்தராகிய இயேசு என்னோட வாழ்க்கையில் இருந்த எல்லா இருளையும் எடுப்பதற்காய் மரித்தார். He died to remove all the bondages in my life. என்னோட வாழ்க்கையில் இருந்த எல்லா கட்டுகளை எடுப்பதற்காய் உடைப்பதற்காய் இயேசு மரித்தார். He died to set me free from all the sin and condemnation. எல்லா பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படியாய் இயேசு மரித்தார். He died on the cross to make me a new creation in Christ Jesus. என்னை ஒரு புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் மாற்றுவதற்காக இயேசு மரித்தார். And he died on the cross to make me the citizens of heaven. அவர் என்னை பரலோகத்தின் ஒரு பிள்ளையாய் மாற்றும்படியாக இயேசு சிலுவையிலே மரித்தார். Hallelujah. Hallelujah. So this must be our confession this morning. இதுதான் இந்த காலவேளையிலே நம்முடைய அறிக்கையாய் காணப்பட வேண்டும். Hallelujah. 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 Let us read a verse from Romans chapter 8 verse 18. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Hallelujah. Amen. You know, it's a wonderful verse. It says the suffering that we face today. மிக ஒரு அருமையான வார்த்தை. இக்காலத்து பாடுகள், the pain, the sorrow, நாம் அனுபவிக்கிற இந்த வேதனைகள், the brokenness, உடைந்து போன இருதயம், you know, being abandoned by someone, பலரால கைவிடப்படுகிற ஒரு அனுபவம், all that you experience in your life, எந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், it is not worth comparing with the glory that is going to be revealed to us. தேவன் நமக்கு இனிமேல் கொடுக்கக்கூடிய அந்த மகிமைக்கு அது ஒருபோதும் ஈடாகாது. Hallelujah. Hallelujah. God's glory is unimaginable. தேவனுடைய மகிமையானது நம்முடைய எண்ணங்களுக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. We cannot imagine the glory of God through the small brains that we have. இந்த சின்ன மூளையினாலே தேவனுடைய மகிமையை நாம் ஒருபோதும் யோசித்து விட முடியாது. No one can explain the glory of God.
எந்த மனுஷனும் தேவனுடைய மகிமையை விவரித்து சொல்ல முடியாது. God is so powerful. கர்த்தர் மிக வல்லமை உள்ள தேவனாய் He இருக்கிறார். is great than our imaginations. அவர் நம்முடைய எல்லா எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட மிகப்பெரிய தேவனாய் இருக்கிறார். And his glory is so big that we cannot comprehend in our mind. நாம் நம்முடைய மனதிலே நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய மகிமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So Bible says all the sufferings that you face, வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் இந்த காலத்துல அனுபவிக்கிற அத்தனை பாடுகளும், the sufferings that you suffer for the sake of Christ, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் படுகிற ஒவ்வொரு பாடுகளும், it is not worth comparing to the glory that is going to reveal in your life. தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற மகிமைக்கு அது ஒருபோதும் ஒப்பானது கிடையாது. Hallelujah. ஹல்லேலூயா. God has called you for greater purpose. கர்த்தர் உங்களை மிகப்பெரிய நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So today if you are down this morning, இந்த காலவேளையிலே நீங்கள் ஒருவேளை மன வேதனையோடு இருக்கலாம். You might be sitting in the presence of God thinking about so many things that is happening in your life. தேவனுடைய சமூகத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற अनेक காரியங்களை யோசித்துக் கொண்டு அமர்ந்திருக்கலாம். Speak to your soul and say, உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் பேசுங்கள். God has called me for greater purpose. கர்த்தர் உன்னை மிகப்பெரிய நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார் என்று உங்கள் ஆத்துமாவுக்கு சொல்லுங்கள். God has prepared a great plan for my life. கர்த்தர் எனக்காக மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். God is going to fulfill that in my life. கர்த்தர் என்னோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். And he has a great purpose that he is going to accomplish very soon in my life. அவர் என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Our Lord Jesus Christ is the author and the finisher of our faith. நம்முடைய ஆண்டவராய் இயேசு நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். Our God Jesus Christ is there to lead us and guide us. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துவார், நம்மை வழி நடத்துவார், நம்மை பாதுகாப்பார். Hallelujah. ஆமென். Today this morning you don't have to feel that there is no one to help me. இந்த காலவேளையில யாருமே எனக்கு உதவி இல்ல அப்படி நீங்க கவலைப்பட வேண்டாம். You don't have to feel that there is no person in my life to guide me. என்னோட வாழ்க்கையில யாருமே வழி நடத்துதலுக்கு இல்லை என்று நீங்கள் கவலைப்பட You வேண்டாம். don't have to feel that there is no one to help you in your problems. என்னோட பிரச்சனைகளிலே உதவி செய்ய யாருமே இல்ல அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். We have a great God, our Lord Jesus Christ, with us. ஆமென். நமக்கு ஒரு மிகப்பெரிய தேவன் உண்டு, அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. Hallelujah. ஹல்லேலூயா. It is very important to hold fast to our confession. உங்களுடைய அறிக்கை பண்ணுவதிலே நீங்கள் உறுதியாய் காணப்பட வேண்டும். Let us hold fast to our confession of hope without wavering. நாம் இந்த அறிக்கை பண்ணுகிறதிலே, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை சொல்லுகிறதிலே ஒருபோதும் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். We have to have that steadfast hope in the Lord. நம்முடைய வாழ்க்கையில தேவன் மேல ஒரு உறுதியான நம்பிக்கை காணப்பட வேண்டும். Not just saying I have the hope in the Lord. Not just telling that I have hope in God. நாம் சாதாரணமாக நான் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. We should say that I have the steadfast hope in God. நான் தேவன் மேல உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். He will definitely fulfill what he has planned for me in my life. நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி முடிப்பார். I have the steadfast hope in God and I believe that God will change all the situations in my life.